பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் இந்திராணிக்கு என்ன கிரகமோ தெரியவில்லை. 15 வயது சிறுமிக்கு காவல் நிலையத்திலேயே வளைகாப்பு நடத்தி மேலதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளான சுவடுகள் மறைவதற்குள் தற்போது அடுத்த சிக்கலில் சிக்கி இருக்கிறார். ஏமா சிஎஸ்ஆர் வாங்கினியே அமௌண்ட போட்டியா என புகார் அளித்த பெண்ணுக்கு போன் போட்டு லஞ்சம் கேட்ட பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் இந்திராணி தன் வாயாலேயே சூனியம் வைத்துக் கொண்டதன் ஆடியோ தான் இது. அந்த இது போடவே காணும் போல இருக்கு அவங்களுக்கு. மேம் அந்த 2000 கேட்டிங்களா அதுவா மேம்? பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த திருமணமான பெண் திவ்யா குடும்ப பிரச்சனை காரணமாக கணவர் மற்றும் மாமியார் மீது பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திவ்யாவின் புகாரை வாங்க மறுத்து ஆய்வாளர் இந்திராணி அழைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆய்வாளர் இந்திராணியின் என்ன ஓட்டத்தை உணர்ந்த திவ்யா தரப்பு வழக்கறிஞர், ஆக்ஷன் எடுங்க மேடம், ஏதாவது பண்ணணும்னா 10 பண்ணிக்கலாம் என கூற வடிவேலுவின் கக்கோ பாணியில் ஆக்ஷனில் இறங்கிய ஆய்வாளர் இந்திராணி பாதிக்கப்பட்ட திவ்யாவின் புகாரை பதிவு செய்து கொண்டு சிஎஸ்ஆரையும் நீட்டியிருக்கிறார். சிஎஸ்ஆரை மட்டும் வாங்கிக் கொண்டு திவ்யா நடையை கட்ட திவ்யாவை போனில் அழைத்த ஆய்வாளர் இந்திராணி, சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்களா, அதை போடவே இல்லையே என பட்டும் படாமல் இழுவையோடு பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அப்போது எது மேம் அந்த 2000 கேட்டீங்களே அதுவா என திவ்யா பழிச்சென்று போட்டுடைக்க ஆம் என அசடு வழிந்த ஆய்வாளர் இந்திராணியின் ஆடியோவும் வெளியாக இருக்கிறது. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம் மேம். போயிட்டீங்களா? போயாச்சு மேம். நீங்க உங்ககிட்ட இருந்தோம், பட் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதுனால நாங்க கிளம்பிட்டோம் மேம். இல்ல அந்த இது போடவே காணும் போல இருக்கு அவங்களுக்கு. என்னது மேம்? என்னது? உங்க அட்வொகேட் நம்பர் கொடுங்க மேம். அந்த 2000 கேட்டிங்களா அதுவா மேம்? வக்கீல் வேணும் சொல்லலையாமா? ஆடியோ முழுவதும் ஆய்வாளர் இந்திராணி லஞ்சத்தை மறைமுகமாகவே சுட்டிக்காட்டி உஷாராகவே பேசியிருந்தார். ஆனால் எதிர்முனையில் இருந்த திவ்யாவோ தனது தெளிவான கேள்விகளால் 2000 ரூபாய் லஞ்ச பணத்தையே குறியாக வைத்து பேசிய ஆய்வாளர் இந்திராணியின் நோக்கத்தை அப்பட்டமாக பட்டவர்த்தனப்படுத்தினர். மேம் நான் போடுறேன் மேம். நான் அதுக்கு தான் இது பண்ணேன். எனக்கு இங்கே நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா ட்ராவலிங்கில் இருந்ததுனால நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போட்டு விட்டுறேன் மேம் உங்களுக்கு. இல்லை அதுக்காக இல்லை, இந்த கட்டு இதுக்காக சொன்ன கேஸ்க்காக. அப்போ அமௌண்ட் வேண்டாமா மேம்? நான் அது அவங்களுக்கு இது பண்ணி விட்டுருங்க. நான் லாயருக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் லாயர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்களா? இல்லை வரல, வரேன் இருமா ஒரே நிமிஷம். ஓகே. நம்பர் கொடுக்கலையா? என்ன நம்பர் மேம்? நம்பர் கொடுக்கட்டா? கொடுங்க மேம். இதனையடுத்து ஆய்வாளர் இந்திராணியின் உத்தரவின் பேரில் லஞ்ச பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கான ஜிபே எண்ணை கொடுத்த பெண் காவலரிடம் திவ்யா பணம் இல்லை, லஞ்சத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க மேடம் என மன்றாடியதும், ஆனால் நோ பார்கெயின் பிக்சட் ரேட் என்பதை போல பெண் காவலர் கரார் காட்டிய ஆடியோவும் வெளியாக இருக்கிறது. மேம் அவ்வளோ இல்லை, இப்போ 1000 மட்டும் ஓகேவா மேம்? கொஞ்சம் பார்த்து பண்ணுறீங்களா? ஏன்னா சேலரி இன்னும் வரல. ஏன்னா சேலரி இன்னும் வரல மேம். ஏன்னா அவங்களும் போடலையா, ஸோ இஎம்ஐ போகுது. ஸோ 1000 மட்டும் ஓகேவான்னு கேட்டு சொல்கிறீங்களா? அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு போய் போட்டுமா மேம்? இப்போ நான் டிராவலிங்கில் இருக்கேன். இந்த ஆடியோ ஆவடி ஆணையர் அலுவலகம் வரை நீள தற்போது ஆய்வாளர் இந்திராணி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய தலையாய பொறுப்பில் இருக்கும் போலீசார் புகாரை பதிவு செய்யவே ஆயிரக்கணக்கில் லஞ்சம் கேட்பது பாதிக்கப்பட்டவர் தரப்பு நியாயம் எந்த லட்சணத்தில் நிலைநாட்டப்படும் என்ற மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.